வெல்கம் டு ஈஸி சுஷா சிறப்பி ரெசிபி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு இட்லி பண்ண போகிறோம். இது 400 கிராம் பாசிப்பருப்பு, 125 கிராம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சாஃப்ட்னஸ்க்காக அவுள் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் பார்ப்போம். 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். உப்பு போட்டு கரைச்சி ரெடியாக இருக்குது. இதுக்கு நல்லா இப்போ நம்ம அரைச்சி பொங்கினதில் இப்போ இட்லி ஊற்றிட்டோம். வதக்கி வச்சுருக்கோம். அதை பச்சை மிளகா, புளி, உப்பு, அந்த மல்லி வதக்கினதை போட்டு அரைக்கிறோம். ரொம்ப காரமாக இருக்குது, குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு இவ்வளோ புளி வச்சு அரைக்கணும். கொஞ்சோண்டு வந்து வெல்லம் போட்டுக்கலாம். நான் போடலை. நல்லா சுருக்குன்னு காரமாக இருக்கும். இதை அரைச்சிட்டு ஃபைனலாக பார்ப்போம். இட்லி வெந்துட்டுருக்கு. சட்னி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டு பாருங்கள். எனக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ கடுகு, பெருங்காயம் தாளித்து வச்சுருக்கேன். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபைனலாக காட்டான ஹை ப்ரோட்டீன் ரிச் இட்லி ரெடி. இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் லைட்டாக எல்லோவாக இருக்கும். டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்படிலாம் கூட சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் வந்து ஒரு பலவிதமாக இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம், டேஸ்டியாக செய்யலாம். இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ வியூவர்ஸ்.